தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி, ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வஸ்ட் பண்றேன். நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் பிடி அரசகுமார் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி ரூபாய் 100 கோடி மோசடி செய்த வழக்கில் தனியார் பள்ளி சங்க நிறுவன தலைவர் பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்து வீத லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை ஒரு வருடத்திற்கு முன்பே பேசிய காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பட்ஜெட் இருக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாராவார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி, ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வஸ்ட் பண்றேன். நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க. அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை இடத்துல ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.